பிரேஸ்லா குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் நமக்கு 11 மாதம் கடைசி வாரம் வரைக்கும் கர்த்தர் கிருபையாக நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாத்தார். அதனால் குட்டீஸ், நீங்கள் எல்லாருமே ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும். வருஷம் தொடங்கி 11 மாதமும் 4வது வாரத்தில் இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும்படி ஆண்டவர் கிருபை செஞ்சதற்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஓகேவா குட்டீஸ்? இப்போது நீங்கள் அவளோடு எதிர்பார்த்துருக்கிற இந்த ப்ரோக்ராமை பார்ப்பதற்கு முன்பதாக நம்ம ஒரு சின்ன செபம் ஏறெடுக்கலாம். எல்லோரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க, கைகளை கூப்பிக்கொள்ளுங்க. ஆண்டியோடு இணைந்து கர்த்தாதி கர்த்தரை, உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதியோடு ஸ்தோத்திரத்தோடும் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த ப்ரோக்ராமை பார்ப்போம். ஓகேவா? ஓகே, கண்களை மூடிக்கொள்ளுங்க, கைகளை கூப்பிக்கொள்ளுங்க. ஆண்டியோடு இணைந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இதுவரை எங்களை தாங்கி ஏந்தி நடத்தி வந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வருஷம் தொடங்கி தகப்பனே, இந்த 11 மாதம் அளவும் எங்களை கண்ணின் மணி போல் எங்களை காத்து நடத்தி வந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 11வது வாரத்தின் 4வது வாரத்தில் இந்த மாலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் நிற்கும்படி எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் நீ நல்லவராய் இருந்ததற்காக ஸ்தோத்திரம். நல்ல ஞான அறிவை தந்ததற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களுடைய போக்கிலும் வரத்தில் எங்களோடு கூட இருந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஹல்லேலூயா. நீர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து மனதார உம்மை ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இயேசுவே, கர்த்தர் கிருபையா எங்களை அப்படியாய் கண்ணின் மணி போல காத்து நடத்தி எங்களை ஆண்டவரே உம்முடைய சட்டையின் மறைவுக்குள்ளாக எங்களை மூடி மறைத்து நீர் கொடுத்த அந்த ஆரோக்கியத்தினாலும் சௌக்கியத்தினாலும் நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற அந்த சத்திய வார்த்தையினாலும் நாங்கள் பிழைத்திருக்கும்படி உதவி செய்ததற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவரே அப்பா, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், விட்டு கொடுக்கிறோம். இந்த ப்ரோக்ராமை பார்க்கிற எங்கள் உள்ளத்திலும் கர்த்தர் நீர் எங்களோடு ஆண்டவரே வசனத்தின் மூலமாக, பாடல் மூலமாக, ஸ்கிட் மூலமாக எங்களோடு நீர் பேசி எங்களை உருவாக்குறதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களும் ஆண்டவரே உண்மையிலே பலன் கொள்ள, உமக்காக சாட்சியாய் வாழ்ந்திட கர்த்தர் நீர் கிருபை செய்ய போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபை தாரு வழி நடத்தும் எல்லா துதி கன மகிமை உமக்கே. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே குட்டீஸ், ப்ரோக்ராம் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சூப்பராக இருக்கீங்களா? இன்றைக்கி ப்ரோக்ராம் பார்க்க கூட எல்லாம் ரெடியாக வந்து உட்காந்துருப்பீங்கள்ல. இன்றைக்கும் நம்ம லாஸ்ட் டே ஆஃப் த மந்தில் இருக்கோம். நவம்பர் 31 இருக்கோம். நாளையிலேருந்து எல்லோரும் சூப்பராக டிசம்பர் மந்த் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச மந்த்து டிசம்பர். உங்களுக்கும் பிடிக்கும் தானே? நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், டெக்கரேஷன் எல்லாமே நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ல. ஆமாம், சிலர் வந்து இப்போவே யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. நம்ம கிறிஸ்மஸ்க்கு என்ன ட்ரெஸ் போடலாம், நியூ இயர்க்கு என்ன ட்ரெஸ் போடலாம், என்ன பண்ணணும், லீவில் என்ன பண்ணலாம், எல்லாமே நீங்கள் இப்போவே பிளான் பண்ணிடுவீங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்தாலும் அதுக்கு நடுவில் வர எக்ஸாமை கேர்ஃபுல்லாக பார்த்து நல்லா படிங்க, அதையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்புறம் ஆண்டவர் உங்களை அவ்வளோ அழகாக நடத்துவார். சரியா? இப்போவும் இந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமோட தாட் ஃபார் த டே என்னன்னு கேட்கலாமா? ஸோ அக்கா வந்து தாட் ஃபார் த டே என்னன்னு, இந்த மந்த்துக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பொறுமையாக கேளுங்க, ஆண்டவர் அதன் மூலமாக உங்களோடு பேசுவார். நம்ம தாட் கேட்கலாமா? ஓவர் டு தாட் ஃபார் த டே. பிரைஸ் லார்ட் குட்டீஸ், அவங்க எல்லாரையும் இந்த நவம்பர் மந்தில் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம்.
இந்த மந்தில் வந்து நம்ம என்ன தாட் நம்ம பார்க்கலாமா? ஸோ எல்லோரும் பைபிள் எடுத்துக்கோங்க. அக்கா வசனம் ரீட் பண்ணுறேன். அக்காவோட சேர்ந்து எல்லோரும் ரீட் பண்ணலாம். எரேமியா 31வது அதிகாரம் 25வது வசனம். எரேமியா 31st சாப்டர் verse 25 ரீட் பண்ணுறேன். அக்காவோட சேர்ந்து நீங்களும் ரீட் பண்ணுறீங்களா? நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். அக்கா இங்கிலீஷ்லேயும் ரீட் பண்ணுறேன். KJV வெர்ஷனில் For I have satiated the weary soul and I have replenished every sorrowful soul. இது வந்து பேசிக் வெர்ஷனில் வந்து எப்படி இருக்குன்னா, For I have given a new strength to the tired soul and to every sorrowing soul in full measure அப்படின்னு பேசிக் வெர்ஷனில் இருக்குது. ஸோ இது கேட்கும் போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, என்ன வாக்குத்தத்தம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ஏன்னா வழக்கமாக நமக்கு வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நீ போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் நம்ம கேட்டுட்டு இருந்தாலும் இந்த மாதம் வந்து நான் விடாய்த்த ஆத்துமாக்களை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன்னு சொன்னார். ஸோ ஆண்டவர் வந்து மற்ற வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது அது வந்து மெட்டீரியலிஸ்டிக் பிளெஸிங்ஸாக இருக்கும், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாக இருக்கும். பட் இந்த மந்த் ஸ்பெஷலாக நம்மளோட ஆவி ஆத்துமாவுக்கு இயேசுப்பா வந்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. ஸோ இவ்வளவு நாள் வந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறதை காட்டிலும் ஏசப்பா இந்த மந்தில் இந்த தாட் மூலமாக நம்மகிட்ட என்ன சொல்ல வராரு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? விடாய்த்த ஆத்துமாக்கள் அப்படின்னா என்னென்னா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்னால், ஒரு ஆங்ஸைட்டினால், அதாவது லைஃப்பில் இது போதும், இதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லை அப்படின்னு ஒரு மாதிரி விரக்தி ஆயிடுவாங்க தெரியுமா? என்னடா லைஃப் இது, இதெல்லாம் ஒரு லைஃபா, நம்ம இதுக்கு மேலே நம்ம இருந்து என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து விடாய்த்த ஆத்துமா. ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்னால், ஆங்ஸைட்டினால், நிறைய விஷயங்களை யோசிக்கிறதுனால என்ன ஆகும்னா ஒரு கட்டத்தில் வந்து நம்மள அறியாமலே நம்மளுடைய ஆத்துமா வந்து விடாய்த்து போயிடுமா. ஸோ என்ன இது, இப்படி இருந்து நமக்கு என்ன பண்ண போகிறோம், இவங்களுக்கெல்லாம் இப்படி இருக்குது, அவங்களுக்கெல்லாம் நல்லதெல்லாம் நடக்குது, நமக்கு மட்டும் எதுவுமே இல்லையே, நம்ம லைஃப் மட்டும் இப்படியே இருக்கே, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே இருக்கே, இந்த மாதிரி யோசிக்கிற காரியங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ பெரியவங்கள்லாம் இந்த மாதிரி யோசிப்பாங்க. பட் குட்டீஸ் நம்ம என்ன யோசிப்போம், ஐயோ என்னால் வந்து இந்த கிளாஸில் இந்த ரேங்க் மட்டும்தான் வாங்க முடியுது, என்னால் இன்னும் ஹையர் கிரேட் வாங்க முடியல, மேம் கிட்ட இருந்து அப்ரிசியேஷன் வாங்க முடியல, மேம் என்னை வந்து என்ன பண்ணாலும் அவங்க ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டுறாங்க, நான் என்ன செஞ்சாலும் அவங்க கண்ணில் நான் தெரிய மாட்டேங்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணி நம்ம சோர்ந்து போயிருப்போம் இல்லையா? ஸோ நல்லா படிப்போம், எல்லாம் பண்ணுவோம், ஆனால் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் மார்க்கில் வந்து நம்ம நினைக்கிறத நமக்கு அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி நம்ம அது கிடைக்காத போது என்னடா இது அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் தெரியுமா? ஸோ அந்த ஃபீலிங் தான் ஆங்ஸைட்டி. அதுதான் வந்து தமிழ் பைபிளில் விடாய்த்த ஆத்துமா அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி, ஸோ என்னடா இது அப்படின்னு நினைக்கிற வெக்ஸாகி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற ஒரு ஆத்துமாவை தான் வந்து ஆண்டவர் சம்பூர்ண அடைய பண்ணுவேன்னு சொல்கிறார். ஸோ இங்கிலீஷ் பைபிளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஷியேட்டட் வித் த வியரி சோல்னு இருக்குது. சேஷியேட்டட் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணுவாராம். ஸோ எக்ஸ்ட்ரீமாக சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன் அப்படின்றது தான் மீனிங். ஸோ அந்த மாதிரி விடாய்த்து போய் என்னடா இது ஒன்றுமே இல்லைன்னு ஒரு மாதிரி எம்டினஸாக வரும் தெரியுமா? அந்த எம்டினஸை ஆண்டவர் வந்து பர்ஃபெக்டாக ஃபில் பண்ணுவார். அதாவது எப்படின்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அக்கா. இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம லஞ்சோ டின்னரோ நம்ம சாப்பிட்றோன்னு வைங்களேன், மம்மி வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபுட்ஸ் வந்து ரெடி பண்ணும்போது இப்போ டிஃபன் அப்படின்னா ஒரு 2-3 வெரைட்டி செய்வாங்க. இட்லி செஞ்சாங்க இல்லை தோசை செஞ்சாங்கன்னா நடுவில் நமக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் சட்னி இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 2-3 டிஷ்ஷஸ் இருக்கும். பட் இதே நம்ம ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போகிறோன்னு வைங்களேன், ஸோ அந்த கல்யாணத்தில் இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு பெரிய பார்ட்டி ஃபங்க்ஷன் மாதிரி போகிறோம், அங்கே வந்து ஒரு 20 டிஷ்ஷஸ் இருக்குது, ஒரு 30 டிஷ்ஷஸ் இருக்குதுன்னு வைங்களேன். அந்த 30 டிஷ்ஷஸையுமே வந்து நம்ம வைக்க நமக்கு சாப்பிடும் போது என்ன ஆகும், ஐயோ ஃபுல்லாகிடுச்சுப்பா, இதுக்கு மேலே என்னால் சாப்பிடவே முடியாது, டெசர்ட்டுக்கு கூட எனக்கு வயிற்றில் இடம் இருக்குமான்னு தெரியாது அப்படின்ற லெவலில் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு திருப்தியை வந்து ஆண்டவர் தருவார். ஸோ நமக்கு வந்து யூஸ்வலாக வயிற்றில் வந்து நம்ம சாப்பிடும் போது நமக்கு ஒரு லெவலுக்கு மேலே சாப்பிட முடியலன்னா ஒரு ஃபில் அப்படின்ற ஒரு இது வந்துடும். சில பேர் சொல்லுவாங்க, நான் நேற்று சாப்பிட்டேன்ப்பா, எனக்கு அடுத்த நாள் மதியம் வரைக்கும் எனக்கு பசிக்கலை, அந்த அளவுக்கு எனக்கு ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது வயிறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுதான் வந்து ஏசப்பா தருவாங்க.
பட் நமக்கு சாப்பிட்றது கூட ஒரு 2 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு வந்து போயிடும். நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். ஒரு 20-30 டிஷ்ஷஸ் இருக்கும்போது நமக்கு எது சாப்பிடணும்னு தெரியாது. எல்லாம் சாப்பிடும்போது நமக்கு என்ன ஆயிரும், ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஃபில்னஸ் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து வியரியாக நம்மளோட விடாய்த்த ஆத்துமாவை ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. ரொம்ப நிறைவாக, அதாவது போதும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு கவனிச்சாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்ஃபில் ஆகிற அளவுக்கு போதும்ப்பா, எனக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு ஃபுல்லாகிடுச்சுன்ற மாதிரி ஏசப்பா நம்மளுடைய ஆத்துமாவை வந்து சரி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த விஷயத்தை குறித்து, உங்கள் ஸ்டடீஸை குறித்தோ, இல்லை நீங்கள் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி ஒரு காம்படிஷனில் நீங்கள் கலந்துக்கலாம், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ஹேபிட்ஸ் வந்து நீங்கள் மாற்றணும்னு ட்ரை பண்ணலாம், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நான் இதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கலாம். பட் நான் ட்ரை பண்ணி நான் டயர்ட் ஆகிட்டேன், நான் ட்ரை பண்ணி எனக்கு சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க, உங்களோட ஆத்மாவை வந்து விடாய்த்து போயிருக்கிற ஆத்மாவை வந்து நான் சம்பூர்ண அடைய பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து மறந்துடாதீங்க, ஆண்டவர் வந்து விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ண அடையப்படுறது அப்படின்னா என்னென்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்பேன்னா சாரோஃபுல் சோல். ஸோ இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, ஐ ஹாவ் ரெப்ளனிஷ்ட் எவ்ரி சாரோஃபுல் சோல் அப்படின்னு இருக்குது. ரெப்ளனிஷ் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்னென்னா ரீஃபில். ஸோ ஒருத்தங்க ரொம்ப சுகமாக இருக்காங்கன்னு வைங்களேன், ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணாலுமே வந்து அவங்க வந்து ஹாப்பியாகிற மாதிரி தெரில. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ பாரு ஏதோ ஒரு சோகத்திலே இருக்கா, ஸோ அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பெரிய கஷ்டம், அந்த கஷ்டம் தீராது, அதனால அவங்க எப்போ பாரு சோகமாகவே இருக்காங்க, ஒரு ஹாப்பியாக இருக்க மாட்றாங்க, எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ண மாட்றாங்க. ஸோ அந்த பர்சனுக்கு எப்படி இருக்கும்னா, அவ்வளோதான் போச்சு எல்லாமே. அவங்களுக்கு வந்து அந்த ஹாப்பினஸ் அப்படின்றது அவங்க வாழ்க்கையில் எப்போ பார்ப்பாங்க அப்படின்றது தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் இருக்கிற ஒரு ஆத்மாவை தான் வந்து என்ன பண்ணுவார் ஆண்டவர்னா, அவங்கள வந்து நிரப்புவேன்னு சொல்கிறார். ஸோ எதனால நிரப்புவார்? சந்தோஷத்தினால நிரப்புவார், சமாதானத்தினால நிரப்புவார். அவங்க வந்து சோகத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சந்தோஷத்தினால அவங்கள நிரப்புவார். அவங்களோட சிட்டுவேஷனை ஏசப்பா மாற்றுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வசனத்தில் சொல்லியிருக்காங்க, தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். ஸோ எவ்ரி சாரோஃபுல் சோல் வில் கெட் ரெப்ளனிஷ்ட். ஸோ என்ன விஷயத்த வந்து அவங்க இழந்து அவங்க வந்து அதனால் சோகத்தில் இருக்காங்களோ, ஏசப்பா அதை காட்டிலும் அதிகமான ஒரு நிரப்புதலை வந்து கொடுப்பாரு, ஆவியின் நிரப்புதலை கொடுப்பாரு. அவங்க ஆத்மாவை வந்து சந்தோஷத்தினால நிரப்புவார் அப்படின்றது தான் வந்து இந்த வசனத்தில் நம்ம கற்றுக்குறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பைபிள்லேருந்து பார்க்கணுன்னா, மத்தேயு 8வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 23வது வசனத்துலேருந்து ரீட் பண்ணிங்கன்னா, ஏசப்பாவும் அவங்க சீஷர்கள் எல்லாருமே வந்து கடல் பிரயாணமாக படகுல போவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து காற்றும் கடலும் வந்து மோதும்போது அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டார்ம் வருது இல்லை, அப்போ வந்து போட் வந்து பயங்கரமாக ஆடுது. ஸோ அந்த சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜீசஸ் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, ஐயரே நாங்கள் வந்து மூழ்க போகிறோம், நாங்கள் மறிக்கிற சிச்சுவேஷனில் இருக்கோம், நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஏசப்பா வந்து எந்திரிச்சு நின்று, நீங்கள் ஏன் பயப்பட்டீங்க அப்படின்னு வந்து கேட்டு, நீங்கள் ஏன் சந்தேகப்படுறீங்க, உங்களுக்கு விசுவாசம் இல்லையான்னு சொல்லிட்டு அந்த டைமில் காற்றையும் கடலையும் பார்த்து அவர் அதட்டுவார், அது வந்து அமைதியாயிரும். ஸோ எப்படிப்பட்ட ஒரு சாரோஃபுல்லான சிச்சுவேஷனாக இருந்தாலும், ஒரு மாதிரி டெட்லி ஸ்டேட், இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலுமே, ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கார், ஏசப்பா தூங்கிட்டு இருக்காங்க, அதனால தான் நமக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏசப்பா நம்ம கூட இருக்கனால நமக்கு எதுவுமே ஆகாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சோகமான ஒரு டைமில் இருந்தாலுமே ஆண்டவர் வந்து அமைதியையும் நமக்கு மன நிம்மதியும் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வசனத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த தாட்டில் நம்ம பார்த்தோம் இல்லையா, தோய்ந்த ஆத்மாவை வந்து ஆண்டவர் சம்பூர்ணமடைய பண்ணுவார், விடாய்த்த ஆத்மாவை நிரப்புவார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் செய்யணும் ஏசப்பா அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன வழியில் நடக்கணும், ஸோ அந்த மாதிரி வழியில் நம்ம போயிடக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு வசனம் இருக்குது, எரேமியா 6வது அதிகாரம் 16வது வசனம். அக்கா ரீட் பண்ணுறேன். நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ நம்மளோட சிச்சுவேஷன் மாறினதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது தவறான வழியில் நடந்திருக்கோமா, அதனால தான் நமக்கு இந்த பிரச்சனையா, அதனால தான் நம்மளால் வந்து நம்ம பண்ணுற விஷயம் ஏதோ ஒன்று தப்பாக இருக்கா, தேசப்பாக்க பிரியம் இல்லாமல் இருக்கா, அதனால தான் வந்து இந்த மாதிரி நம்ம சோகமாகவே இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கா, அதனால தான் நம்மளால் என்ன பண்ணியுமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியலையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? இந்த வசனத்தில் அழகாக நம்ம படித்தோம் இல்லையா,
நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஸோ நல்ல வழினா எது? நல்ல வழினா நம்ம ஏசப்பாவோட தினந்தனம் நம்ம ஜெபிக்கிறது, அவரோட நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது தான் நல்ல வழி. ஸோ நம்ம ஆண்டரோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம்னா இதுதான் வழி, இதிலே நடவுங்கள்ன்ற சொல்கிற சத்தம் நம்ம காதுகளில் கேட்கும். அந்த வழியில் நம்ம நடக்கும்போது ஏசப்பா நிச்சயமாக நம்மளுடைய ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். ஸோ ஓகேவா குட்டீஸ், நீங்கள் மறந்துடாதீங்க, நம்மளோட ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் வேணும்னா நம்ம நல்ல வழியில் நடக்கணும், நம்ம ஏசப்பாவோட எப்பயுமே ஐக்கியத்தில் இருக்கணும். அவரோட ஜெபத்துலேயும் வேத வசனத்துலேயும் நம்ம அதிகமாக தரித்திருக்கும் போது நிச்சயமாக நம்மளுடைய எல்லா ஆத்மாக்களுக்கும் இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்மளுடைய ஆத்மாக்களை எல்லாமே ஆண்டவர் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவார். ஓகே குட்டீஸ், இந்த தாட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் செஷன் போகலாமா? ஓகே குட்டீஸ், டான்ஸ்லாம் பார்த்தீங்களா? அக்காவங்கள சேர்ந்து நீங்களும் ஆடினீங்களா? சந்தோஷமாக இருந்தீங்களா? ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட்டு ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு ஸ்கிட் இருக்குது. அது ஒரு மிஷினரி ஸ்கிட். அது அக்காங்களும் அண்ணாங்களும் ஒரு ஸ்பெஷலாக எடுத்திருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சரியா? டேவிட் லிவிங்ஸ்டன் 1813 ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் நாள் ஸ்காட்லாந்தில் பிறந்தார். ஏழை குடும்பத்தில் பிறந்த அவர் உண்மை கிறிஸ்தவர்களான அவரது பெற்றோரிடமிருந்து சகலவித நல்லொழுக்கங்களையும் கற்றுக்கொண்டார். சிறு வயதிலேயே வேதத்தை நன்றாய் ஆழ்ந்து படிக்கும் வழக்கமுடையவர். குடும்ப வறுமையின் காரணமாக பள்ளிக்கு சென்று கற்க முடியாத நிலையில் தன்னுடைய 10வது வயதிலேயே பஞ்ச ஆலையில் வேலைக்கு சேர்ந்தார். வேலை செய்யும் போதே லத்தீன் மொழி புத்தகத்தை படித்து கற்று தேர்ந்தார். அதோடு கூட கிரேக்க மொழியையும் மருத்துவத்தையும் கற்றார். இவை எல்லாவற்றை காட்டிலும் வேதத்தை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் அதிக ஆவலுள்ளவராய் இருந்தார். ஒழுக்கமுடனும் அர்ப்பணிப்புடனும் வாழ்ந்து வந்த லிவிங்ஸ்டன் தன்னுடைய 20வது வயதிலே இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மிஷனரி பணிக்கே ஒப்பு கொடுத்தார்.
Oh, I have got a letter from Robert in the morning. Dear David Livingston, Hope you are doing good. I am doing great by the grace of God. உங்களது கடிதம் எனக்கு கிடைத்தது. அதை படித்தபோது கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷமடைந்தேன். நீங்கள் உங்களது வாழ்க்கையை மிஷனரி பணிக்கு அர்ப்பணித்ததை அறிந்து கர்த்தரை துதிக்கிறேன். நீங்கள் சீனாவிற்கு மிஷனரியாய் போக பிரயாசப்பட்டதையும் ஆனால் அங்கு நடக்கின்ற உள்நாட்டு போரினால் உங்களது பிரயாணம் தடைப்பட்டதையும் நான் அறிந்து கொண்டேன். சோர்ந்து போகாமல் ஜபத்திலே தரித்திருங்கள். நான் இங்கு ஆப்பிரிக்காவில் மிஷனரியாய் பணி செய்து கொண்டிருப்பது நீங்கள் அறிந்தது. இங்கு அநேக ஆத்துமாக்கள் உண்டு. அவர்களுக்கு ஆண்டவரது வார்த்தையை அறிவிக்க இன்னும் ஏராளமான மிஷனரிகள் தேவை. எனவே நீங்கள் ஜெபம் செய்து ஆண்டவர் சித்தத்தை அறிந்து இங்கு ஆப்பிரிக்காவிற்கு மிஷனரியாய் வர உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். yours in Christ, Robert Muffet. Lord, மிஷனரியா போகின்றனோட விருப்பம். பட் இந்த காரியத்தில் ப்ளீஸ் லெட் மீ நோ யுவர் வில், லார்ட். அநேக ஆத்துமாக்கள் ஏராளமான மிஷனரிகள் தேவை. அநேக ஆத்துமாக்கள் ஏராளமான மிஷனரிகள் தேவை. லார்ட், ப்ளீஸ் லெட் மீ நோ யுவர் வில். ஆண்டவரே, இந்த காரியத்தில் உங்கள் சித்தம் எதுவோ எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. இவ்வாறாக டேவிட் லிவிங்ஸ்டன் கர்த்தரின் சித்தத்தை அறிந்து ஆப்பிரிக்காவிற்கு செல்ல ஆயத்தப்படுகிறார். அவர் தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் நகருக்கு வந்தடைந்து அங்கிருந்து 700 மைல்கள் காலை வண்டியில் பிரயாணம் செய்து ராபர்ட் மொஃபட் தங்கியிருந்த இடத்திற்கு போய் சேர்ந்தார். வெல்கம் லிவிங்ஸ்டன், வெல்கம் டு ஆஃப்ரிக்கா. இங்கே மிஷனரியாக வந்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ராபர்ட், தேங்க்யூ. இந்த ஜனங்களை பற்றியும் இந்த ஊழியத்தை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. அதே போல் ஐ எம் ஸோ ஈகர் டு சர்வ் திஸ் பீப்புள். ஐ எம் ஸோ கிளாட் அபவுட் யுவர் ஈகர்னஸ். நாங்கள் நிச்சயமாக உங்களை அந்த மக்கள்கிட்ட கூட்டு போகிறேன். இது நம்ம தேசம் போல இல்லை. இந்த முட்களும் காடுகளும் கொஞ்சம் வித்தியாசமான இடம். டேக் சம் ரெஸ்ட். ஓகே. இருண்டு கிடக்கிற ஆப்பிரிக்காவிற்கு தன் மூலமாய் தேவன் ஒளியேற்ற சித்தமாயிருக்கிறார் என்று உணர்ந்து கொண்டு அநேக மக்களை சந்தித்து சுவிசேஷ பணியில் ஈடுபட்டார். என்னது வடபகுதியா? அங்கே வனாந்திரம் இருக்குமே, நீங்கள் அதை கடந்து போகணுமே. இது வரைக்கும் அங்கே அது யாருமே கடந்து போனதே இல்லையே. நோ ராபர்ட், ஐ ஹேவ் டு கோ. ஐ நீட் டு மீட் தோஸ் பீப்புள். நான் அந்த ஜனங்களுக்கு இயேசு பற்றி சொல்லணும் ராபர்ட். ஓகே லிவிங்ஸ்டன், நீங்கள் ஆண்டவருக்காக இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறத பார்த்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். God will strengthen you and I will surely pray for you. இவ்வாறாக லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்க மக்கள் மேலுள்ள பாரத்தினால் தன் முன் சவாலாக இருந்த வனாந்திரத்தில் தன் பிரயாணத்தை தொடங்கினார். அந்த 300 மைல் பிரயாணத்தில் அநேக முறை தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டார். லார்ட், ப்ளீஸ் strengthen me to cross this. ஆண்டவரே, இதை கடக்கிறதுக்கு நான் பலப்படுத்துங்க. என்றாலும் மனதை தளரவிடாமல் தொடர்ந்து முன்னேறினார். இப்படியாக அந்த இடத்தை சென்றடைந்தார். இன்னும் ஆப்பிரிக்காவில் அநேக இடங்களுக்கு சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி வந்தார். இப்படியாக ஆண்டவரின் ஊழியத்தின் மேல் உள்ள வாஞ்சையினாலும் ஆத்தும பாரத்தினாலும் தான் உயிர் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் ஆப்பிரிக்காவில் உள்ள ஜனங்களுக்காகவே வாழ்ந்து கர்த்தருக்குள் தன் ஓட்டத்தை முடித்தார்.
என்ன குட்டீஸ் எல்லாரும் ஸ்கிட் பார்த்தீங்களா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? எப்படி டேவிட் லிவிங்ஸ்டனோட லைஃப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு சம்மந்தமே இல்லாத இடத்துல எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தது, எவ்வளோ கஷ்டம் இருந்தது. ஆனால் எல்லாத்தையுமே அவர் தொடர்ந்து அதில் நின்னார். அது ஆண்டவர் கடைசியில் அவருக்கு எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்காக மாற்றிருக்காருல. அவரோட ஊழிய பாதையிலையும் அவருக்கு அது சக்ஸஸாக அமைஞ்சதில் சூப்பராக இருந்துச்சுல இன்றைக்கி நம்ம பார்த்த ஸ்கிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம்னு அண்ணா சொல்லுவாங்க. நம்ம எதுக்காக இந்த ஸ்கிட்டை பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க தாட் ஃபார் த டேலையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸ்கிட்டும் அது மாதிரியே இருந்திருக்கும். இப்போ அண்ணாவும் ப்ரேயர் பண்ண போகிறாங்க. எதுக்காகனா, இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வச்சு தான் ப்ரேயர் பண்ண போகிறோம். ஸோ எல்லோரும் அண்ணாவோட சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாமா? ஓகே குட்டீஸ், இப்போ கூட அண்ணா கூட சேர்ந்து எல்லாம் ப்ரே பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி எதுக்காக ப்ரே பண்ண போகிறோம்னா, இந்த மாதத்தில் நம்ம ஏசப்பா நம்ம சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி நம்ம சோர்ந்து போகிறக்கு ஆத்துமாக்களுக்காகவும், அதுக்கப்புறம் ஆவியில் யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்காங்க எல்லாருக்காக ப்ரே பண்ணலாம். லைக் உங்கள் ஆத்துமாவில் நீங்கள் நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கலாம். உங்கள் ஸ்கூல் விஷயம் சரி, படிப்பு விஷயம் சரி, இல்லைனா உங்கள் வீட்டு சிச்சுவேஷன் பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஸோ உங்கள் ஆத்துமாக்கள் இருக்கிற சோறுகள்லாம் மாறணும். உங்களை மாதிரி சின்ன சின்ன பசங்க நிறைய பேர் இருப்பாங்கள்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்காகவும் நம்ம ப்ரே பண்ண போகிறோம். என்னென்னா அவங்க ஆத்துமாவில் இருக்கிற சோறுகள் மாறணும். அப்புறம் ஆவியானவர் பசுத்த ஆவியானவர் அவங்க ஆள்கை செய்யணும், வழி நடத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணலாம். எல்லா அண்ணா கூட சேர்ந்து முழங்கால் படிட்டு கை கூப்பி ப்ரே பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் ரெண்டு தகப்பனியப்பா, இந்த வேளாண் ரேசப்பா, எங்கள் தேசத்தையும் தகப்பனியப்பா, இருக்கிற எல்லா சிறு பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு ரேசப்பா. இப்போ ஒவ்வொரு சிறு பிள்ளையும் தகப்பனி காணப்படுகிறப்பா, அவங்களுக்குள்ள இருக்க சோர்வுகள் தகப்பனே, அநேக பிரச்சனைகள் வழியாக சிறு பிள்ளைகள் கடந்து போகலாம் ஆண்டு ரேசப்பா. படிப்பின் காரியமாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம் தகப்பனே. அப்போ எல்லா பிள்ளைகளப்பா திருக்க நாங்கள் இப்போ நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இப்போ நீங்கள் எங்கள் சபையை கொடுத்துருக்க வாக்குத்தத்தின்படியே தகப்பனே, இப்போ நீங்கள் அப்போ சோர்ந்து போன ஆத்மாக்கள் நீங்கள் பலப்படுத்துவீங்கன்னு சொன்னீங்க தகப்பனேப்பா. அந்த சோர்வுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தால் இப்பொழுதும் மாறட்டும் ஆண்டரேசப்பா. இப்போ நீங்கள் தெய்வீக பல் நீங்கள் தருவீராக தகப்பனே. எல்லா விதமான ஆவிக்குரிய சோர்வுகள் இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தால் மாறட்டும் ஆண்டரேசப்பா. இந்த உலக காரியங்களால் தகப்பனேப்பா, அநேக சிறு பிள்ளைகள் தகப்பனேசப்பா துக்கப்பட்டு இருக்கலாம். இல்லை படிக்க முடியல, என்னால் ஒழுங்காக ஜெபிக்க முடியல, என்னால் நிறைய மார்க் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு அநேக சிறு பிள்ளைகள் இருக்கலாம் ஆண்டரேசப்பா. ஸ்கூலில் என்னால் உயர்ந்து இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அநேக பேர் சோர்ந்து போயிருக்கலாம் ஆண்டரேசப்பா. அப்போ அந்த சோர்வுகள்லாம் நீங்கள் மாற்றுங்க ஆண்டரேசப்பா. அநேக பேர் குடும்பத்தில் என்ன பிரச்சனையாக இருக்குதுப்பா, பெற்றோர் மூலமாக இல்லைனா குடும்பத்தில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சில சிறு பிள்ளைகள் என்ன சோர்ந்து போயிருக்கலாம் தகப்பனேப்பா. அந்த சோர்வெல்லாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தில் மாறட்டும் ஆண்டரேசப்பா. அங்கே ஆத்மா இப்போ நீங்கள் தேர்ச்சுவீராக தகப்பனேப்பா. அவங்க ஒவ்வொரு ஆத்மா நீங்கள் கம்ஃபோர்ட் பண்ணுவீராக தகப்பனேப்பா. அவியானவரே நீங்கள் தருகிற பலன் தகப்பனேப்பா, அவங்க வாழ்க்கையில் கடந்து போகிறதுக்கு நீங்கள் தயவு பாராட்டுவீராக. அப்போ எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறோம். அப்போ அவங்க எல்லாருக்குள்ளேயும் தகப்பனேப்பா எல்லா வித சோர்வுகள் இப்பொழுது இயேசு கிறிஸ்து மாறட்டும். எல்லா விதமான ப்ராப்ளமான சிச்சுவேஷன்ஸ் இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தில் மகர நீங்கள் உதவி செய்வீராக தகப்பனே. ஆவியானவர் நீங்கள் கம்ஃபோர்ட் பண்ணுவீராகப்பா, நீங்கள் ஆளுகை செய்வீராகப்பா. அவங்க நினைவுகள், அவங்க யோசனைகள், அவங்க இதயத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி நடத்துவீராகப்பா. எல்லா விதமான பாரமான சிச்சுவேஷன்ஸ் மாறட்டும் அப்பா. எல்லா விதமான துக்கமான காரியங்கள் மாறட்டும் நேசப்பா. நீங்கள் நிறைவான ஆவியானவரப்பா, நீங்கள் வரும்போது எல்லா குறைவுகள் மாறும் என்ற வாட்சின்படியே தகப்பனேப்பா. நீங்கள் நிறைவான ஆவியானவரை நீங்கள் நிரப்புவீராக. எங்கள் பிள்ளைகளை நீங்கள் நிரப்புவீராக தகப்பனேப்பா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக ப்ரே பண்ணுறாங்களோ அவங்களை நீங்கள் நிரப்புவீராக தகப்பனேப்பா. ஆவியான நீங்கள் ஆளுக்கு செய்ய போகிறக்கா நமக்கு நன்றி. நீங்கள் தருகிற பலனால் நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் நிரப்புங்க. நீங்கள் வழிநடத்த போகிறக்கு பேக்கா நமக்கு நன்றி அப்பா. அப்போ அந்த ஜெபத்தை கேட்டு தகப்பனே நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போகிறக்கா நமக்கு நன்றி. நீங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்கள் ஆமென் என்றும் பதில் தந்ததுக்காக நமக்கு நன்றி. இப்போ இயேசு நாமம் ஜெயிக்கும் ஜீனோட நல்ல பிதாவே, ஆமென். சரி குட்டீஸ், அண்ணாவோட சேர்ந்து நீங்களும் ப்ரேயர் பண்ணிங்களா? ப்ரேயர் பண்ணபடி ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொய்ந்து போகாமல் ஏசப்பா உங்களை நடத்துவார். ஓகே குட்டீஸ், நீங்களாம் ஏசப்பாவோட செல்ல பிள்ளை தானே. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிச்சு ஏசப்பா உங்களை அழகாக கைட் பண்ணி உங்களை வழி நடத்துவாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஆக்ஷன் சாங் பார்க்கலாமா?
அக்காங்களோட சேர்ந்து நீங்களும் டான்ஸ்லாம் ஆடினீங்களா? ஸோ சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆமாம், நல்ல சாங்கோட நம்ம ஆண்டவர் ஆடி பாடி மகிமைப்படுத்தணும்ல. ஸோ இப்போவும் நம்ம வந்து ரிவைவல் மேக்கர்ஸ் பற்றி நம்ம சீரீஸாக பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம ஸ்கிட் பார்த்தோம். இப்போ அக்காங்க வந்து அவங்கள பற்றி, டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்கள பற்றின நிறைய விஷயங்கள், நமக்கு தெரியாத காரியங்களை அவங்க நமக்கு சொல்லுவாங்க. ஸோ கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்களா? நம்ம போய் கேட்கலாமா? ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். இந்த மந்த் இந்த ரிவைவல் மேக்கர்ஸில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா டேவிட் லிவிங்ஸ்டன். இவங்க மார்ச் 19, 1813 ஸ்காட்லாண்டில் பிறந்தவங்க. ஸோ இவரோட ப்ரொஃபஷனலே இவங்க ஒரு ஸ்காட்டிஷ் மிஷனரி, ஒரு டாக்டர். அது மட்டும் இல்லை, நிறைய காரியங்களை டிஸ்கவர் பண்ணுறவங்க. ஸோ நிறைய கண்டுபிடிப்புகளை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க. சின்ன வயதுலேருந்தே, அதாவது அவருடைய 10th ஏஜ்லேருந்தே அவங்க காட்டன் மில்லில் வந்து வேலை செஞ்சவங்க. ஸோ அப்படி வறுமையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான் டேவிட் லிவிங்ஸ்டன். பட் அவங்களுடைய ஃபேமிலி ரொம்ப பக்தியிலையும் ஆண்டவருக்கு அடுத்த விஷயத்துலையும் அவங்க அப்பா அம்மா இவங்களை நல்ல விதத்தில் வளர்த்துட்டு வந்தாங்க. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, படிக்கிறதுக்கு இவங்களுக்கு போதுமான வசதி இல்லாத காரணத்தினால இந்த காட்டன் மில்லில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஈவினிங் டைமில், நைட் டைம்லலாம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உட்காந்து படிப்பாராம். இவரால் முடிஞ்ச மட்டும் வேலை பார்த்துட்டு ஒரு 10 hours கிட்ட இவங்க வேலை பார்ப்பாங்களாம். மிச்ச நேரத்தை படிக்கிறதுல செலவிடுவாங்களாம். அது மட்டும் இல்லை, சம்மர் சீசன்லலாம் ரொம்ப கடினமாக வேலை பார்த்துட்டு அந்த காசை சேமித்து வச்சுட்டு அந்த காசை வந்து அவங்க சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வின்டர் சீசனில் உட்காந்து அவங்க படிப்பாங்களாம். படிப்புக்குன்னு அந்த மாதங்களை அவர் வந்து செலவிடுவார். ஸோ இப்படி படித்து தான் அவரோட டாக்டராக அவர் ஆனார். ஸோ நிறைய லாங்குவேஜஸ் வந்து அவங்க கற்றுக்கிட்டாரு. ஸோ ஏழ்மையான சூழ்நிலையிலும் படிக்க முடியாத தருணத்திலும் அவர் விடாமுயற்சியில் அவர் இந்த மாதிரி நிறைய காரியங்களை சாதிச்சார். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவர் சோர்ந்து போகிற நேரத்தில், இந்த மாதிரி விடாய்த்து போகிற டைம்லலாம் அவர் அதிகமாக பைபிள் ரீட் பண்ணாராம். வேதத்தை அதிகமாக படித்து மெடிடேட் பண்ணுவாராம். ஸோ அது வந்து அவருக்கு ரொம்ப ஊக்கத்தையும் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்தனால இந்த மாதிரி காரியங்களெல்லாம் அவரால் செய்ய முடிஞ்சுது. ஸோ டேவிட் லிவிங்ஸ்டன் கஷ்டப்பட்டு படித்து வந்தாங்க. அவருடைய 20வது வயசில் வந்து அவர் வந்து ஊழியம் செய்யணும், மிஷனரியாக போகணும் அப்படின்ற அந்த ஆசை வந்து அவருக்கு வருது. அதனால அவர் சைனாக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி அவங்க போகிறாங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் உள்ளே வந்து ஒரு போர் நடந்துட்டுருக்கு. வார் நடந்தனால அவரால் அங்கே போக முடியாதுன்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது இன்னொரு மிஷனரியான ராபர்ட் மோஃபெட் அப்படிங்கிறவர் ஆப்பிரிக்கா தேசத்தில் அதிகமான ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து சுவிசேஷம் போகணும், அதனால் ஆப்பிரிக்காவுக்கு மிஷனரி வேணும், அந்த தேவை இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால இவருக்கும் சரி நம்ம ஆப்பிரிக்கா போகணும், அங்கே போய் நம்ம மிஷனரி ஊழியத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ அவர் போகும்போது அவரோட ஜேர்னி வந்து ரொம்ப ஈஸியான ஜேர்னியாக இல்லை. ஏன்னா ஆப்பிரிக்காவே வந்து அந்த டைமில் ஃபுல்லாகவே காடுகள் நிறைந்த பகுதி. இப்போவுமே தெரியும் இல்லையா, வேர்ல்ட்லே வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட்லாம் வந்து ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது. அந்த நாட்களில் டெவலப்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ளே தான் வந்து நிறைய ஜனங்கள் வந்து வாழ்ந்து வந்தாங்க. ஸோ அந்த காடை சார்ந்து வாழ்ந்த மக்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் ரொம்ப முரட்டுத்தனமாக, ரொம்ப ரூடாக, அவங்களுக்கு வந்து அன்பாக இருக்க தெரியாது. ஸோ அந்த மாதிரி மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறதுக்கு இவர் போகிறாரு. போகிற வழியிலெல்லாம் வந்து காட்டு பகுதியாக இருக்கனால நிறைய சேலஞ்சஸ். போகிற வழியிலலாம் நிறைய அனிமல்ஸ்லாம் வந்து வைல்ட் அனிமல்ஸ்லாம் வந்து என்கவுண்டர் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சு. அவர் போகிற வழியிலலாம் பள்ளமேடுகள் இருந்தது. நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்து அவர் வந்து அந்த ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ளே கடந்து சென்றார். ஸோ அங்கே போகும்போது ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, சிங்கம் வந்து அவர் வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. ஸோ அதனால அவரோட கை வந்து ஊனமாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஸ்காரும் அந்த சிங்கம் அட்டாக் பண்ணதுனால அந்த கை வந்து அந்த ஒரு தழும்போடு அந்த மாதிரி இருந்துதான். ஸோ அந்த இதையும் பொருட்படுத்தாமல் நம்ம அவர் ஆண்டவர் மேலே வச்சிருந்த அன்புனால நம்ம இன்னும் ஊழியம் செய்யணும் அப்படின்ட்டு அவர் தொடர்ந்து வந்து ஆப்பிரிக்கா தேசத்தில் கடந்து போக ஆரம்பித்தார். இப்படியா வந்து அவரோட ஊழிய பாதையில் போயிட்டு இருக்கும்போது காடுகளை தாண்டி போகும்போது அவர் வனாந்திரமான ஒரு இடத்துக்கு வர்றாரு. அந்த வனாந்திரத்தையும் வந்து அவர் தாண்டணும். ஸோ அந்த வனாந்திரமே வந்து
ஒரு 300 மைல்ஸ் கிட்ட தாண்டி அவர் வந்து போகணுன்ற மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ நமக்கு தெரியும் காடுனா கூட நமக்கு இலைத்தலைகள் இருக்கும், ஏதாச்சும் ஒரு இண்டிகேட் பண்ணி ஒரு வழியில் போகிறோம், தவறான வழினா வேறு வழியில் போகலாம். பட் வனாந்திரம் அப்படின்னும் போது எல்லா சைடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம எந்த வழியில் வந்தோம், எந்த வழியில் போகணும் எதுவுமே இருக்காது. ஆனாலும் வந்து அவரை எப்படியாவது நம்ம சுவிசேஷத்தை வந்து சொல்லிடணும், ஆண்டவர் மேலே வச்சுருந்தா அதிகமான அன்புனால அந்த வனாந்திரத்தை நான் கடந்துடணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி அந்த இடத்தையும் கடந்து போனார். பார்த்தீங்களா, டேவிட் லிவிங்ஸ்டன் எவ்வளோ கடுமையான பாதையில் அவங்க ட்ராவல் பண்ணி அந்த ஆஃப்ரிக்காவில் அவ்வளோ டெடிக்கேஷனாக அங்கே மிஷினரி பணியை ஸ்டார்ட் பண்ணி அங்கே வந்து அவங்க செய்ய தொடங்கினாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மிஷினரி பணி மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. ஸோ அந்த ஆஃப்ரிக்காவில் புதைந்து கிடக்கிற வெளியில் தெரியாத, வெளி உலகத்துக்கு தெரியாத நிறைய விஷயத்த அவங்க ஆஃப்ரிக்கா தேசத்தில் கண்டுபிடிச்சாங்க. நிறைய ஃபால்ஸ், ரிவர், நமக்கு தெரியுமா ஃபேமஸாக இருக்கிற இந்த விக்டோரியா ஃபால்ஸ் எல்லாம் இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. இப்படி ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு. அப்புறம் நயாமி ஃபால்ஸ், அப்புறம் நிறைய ரிவர்ஸு, இதெல்லாம் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. உலக நாடுக்கு இந்த மாதிரி நன்மைகள் கூட ஆப்பிரிக்கா தேசத்தில் இருக்குது அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பீப்புளோட கல்ச்சர் பற்றி நிறைய கண்டுபிடிச்சாங்க, அவங்களோட கேரக்டர், அவங்க எப்படி வாழ்கிறாங்க, அவங்க லைஃப் ஸ்டைலு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், நிறைய விஷயங்களை ரிசர்ச் பண்ணி அவங்க நிறைய கண்டுபிடிச்சாங்க. இது மட்டும் இல்லை, அவர் ஒரு டாக்டராக இருக்கிறனால மெடிசன்ஸ் எல்லாம் கூட அங்கேருந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க, டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ மிஷினரி பணியும் செஞ்சுட்டு இப்படி ஒரு நல்ல தேசத்துலேருந்து நல்ல விஷயங்களையும் அவங்க வெளிக்கொண்டு வந்தாங்க. ஆண்டோட பலத்தினால இந்த 2 விஷயத்தையுமே ஈக்குவலாக அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களோட லைஃப் ஜேர்னியில் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அக்கா சொன்ன மாதிரி இந்த டிஸ்கவரி நிறைய விஷயங்கள் அவங்க கண்டுபிடிச்சாலும் அவங்க இன்னொரு விஷயத்தையும் வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த இடத்துல வந்து அதிகமாக இந்த அடிமைகளை விற்கிற அந்த ஒரு கல்ச்சர் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸ்லேவ் ட்ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சான். மனுஷர்களை என்ன பண்ணுவாங்கன்னா சங்கிலியில் கட்டி கொண்டு போய் அங்கே போய் வெளிநாட்டவர்களுக்கு விற்றுருவாங்க, அடிமையாக விற்றுருவாங்க. ஸோ அவங்க லைஃப் லாங் அவங்க வந்து மறித்து போகிற வரைக்குமே அந்த யாருக்கு விற்கப்படுறாங்களோ அவங்களுக்கு ஸ்லேவரி, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்குறோம். அவங்களால அவங்களோட லைஃப்பில் லீட் பண்ண முடியாது. அதை அவர் பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமாகி மனுஷங்க வந்து அடிமையாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி காரியங்கள் வந்து நடக்கக்கூடாதுன்னு நிறைய பேருக்கு அப்படி செய்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டரோட சுவிசேஷத்தை வந்து அறிவித்தார். அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களெல்லாம் வந்து ஆண்டர் பக்கமாக அவர் நடத்தினார். ஸோ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவரால் என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி நிறைய காரியங்களை வந்து அவர் டேவிட் லிவிங்ஸ்டன் வந்து செஞ்சார். ஸோ அவர் ஆஃப்ரிக்காவில் நிறைய விஷயங்களை டெடிக்கேட்டாக அவர் பண்ணாங்கல்ல. ஸோ கேட்கும் போதே ரொம்ப ஆர்வமாக, இன்ட்ரெஸ்டிங்காக, ஸோ இப்படியெல்லாம் ஒரு டெடிக்கேட்டடாக பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல. ஸோ அவருடைய இந்த ரட்சிப்பு பணியில், இந்த மிஷினரி பணியில் அவருக்கு நடந்த பெரிய மிராக்கிளே அங்கே இருக்கிற அந்த தலைவர் வந்து அந்த ஆஃப்ரிக்கா மக்கள், அந்த பாமர மக்கள், ஸோ கிட்டத்தட்ட காட்டுவாசி மாதிரி அவங்க இருப்பாங்க, மலை வாழ் மக்கள் மாதிரி. ஸோ அதில் இருக்கிற அந்த தலைவர் தான் ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்பட்டாரா. அப்போ அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் கேட்ட ஒரு கேள்வி வந்து டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு ரொம்ப ஒரு பாதிப்பை, ஒரு தாக்கத்தை உண்டாக்குனது. அவர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ உங்கள் தேசத்தில் இருக்கவங்க உங்களை அனுப்பினாங்க, நீங்கள் வந்தீங்க, ஆனால் இதே மாதிரி நீங்கள் முதல்லையே வந்திருந்தா, இயர்ஸ் பேக் எங்கள் முன்னோர்கள் இருக்கும்போதே வந்திருந்தா அவங்களும் ஏசப்பாவை பற்றி தெரிஞ்சிருப்பாங்களே, ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாமல் இறந்து போயிருக்க மாட்டாங்களே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணாரா. நீங்கள் இன்னும் சீக்கிரமாகவே வந்திருக்கலாம்ல, நிறைய மிஷினரிஸ் வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு உண்டாக்குனது. அதனால இன்னும் ஆஃப்ரிக்காவில் தீவிரமாக அவர் மிஷினரி பணியை வந்து தொடங்கினாங்க. இன்டெப்த்தாக போனாங்க, யாருமே போக முடியாத இடத்துக்கு, மக்களை சந்திக்க முடியாத இடத்துக்கு எல்லாம் போய் அவர் கம்யூனிகேட் பண்ணி அந்த மக்களோட ரொம்ப சராசரியாக அவங்களுக்கு ஈக்குவலாக அவர் என்ன பண்ணார்னா அவங்க கூடவே வாழ்ந்தார். இந்த ஜேர்னியில் வந்து 31 டைம்ஸ் அவருக்கு விஷ காய்ச்சல்னால பாதிக்கப்பட்டார். அவர் ரொம்ப சிக்கானார். ஆனால் அது கூட அவர் பெருசாகவே நினைக்கல, பிகாஸ் ஸோ டெடிக்கேட்டட் அவருடைய ஒர்க்கில், அந்த மிஷினரி பணியில். ஸோ இப்படி சிக்கானாலுமே அவருக்கு ஸ்ட்ரென்த்தாக இருந்ததே பைபிள் மெடிடேஷன், பைபிள் ரீடிங். ஸோ இந்த பலத்தினால கிட்டத்தட்ட 16 இயர்ஸ் ஆஃப்ரிக்காலேயே இருந்து அவருடைய டிஸ்கவரியை, அவருடைய பணியை, மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த சால்வேஷன் எல்லாத்தையுமே அழகாக நேர்த்தியாக ஆண்டோட பலனோட அவங்க செஞ்சு முடிச்சாங்க.
அக்கா சொன்ன மாதிரி 16 இயர்ஸ்க்கு மேலே வந்து ஆஃப்ரிக்கா தேசத்தில் அவர் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் மட்டுமே 9000 மைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப அதிகமான இடத்த வந்து அவர் கவர் பண்ணி அந்த இடத்துல ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க ஆஃப்ரிக்கா தேசத்தில். இதை வந்து பாராட்டுற விதமாக அவர் நிறைய கண்டுபிடிச்சாரு, அங்கே மக்களுக்கு போய் சேவை செய்கிறாரு அப்படின்றனால இங்கிலாந்து கவர்மெண்ட்டே வந்து நிறைய அவார்ட்ஸ் கொடுத்து மெடல் கொடுத்து அவரை இங்கிலாந்துக்கு வர வச்சு அவருக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து ஒரு பிரதிநிதியாக அங்கே போங்க, எங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் அங்கே போய் நீங்கள் வந்து செய்யுங்க. ஏன்னா இவர் டாக்டராக இருந்தனால நிறைய மெடிசின்ஸ் அப்புறம் நிறைய ஹெல்ப்பர்ஸ் அப்புறம் அவங்க ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு இவங்க வந்து திருப்பி வந்து ஆஃப்ரிக்கா தேசத்துக்கு போங்க, நாங்கள் உங்களுக்கு வந்து சேலரி வந்து நாங்கள் கொடுக்குறோம், அந்த மாதிரி பண உதவிகளும் செஞ்சு கவர்மெண்ட்டே வந்து இங்கிலாந்தில் இருந்து ஆஃப்ரிக்காவுக்கு டேவிட் லிவிங்ஸ்டனை அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா டேவிட் லிவிங்ஸ்டன் ஆஃப்ரிக்காவுக்கு வந்துடுறாங்க. பட் டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு வந்து எவ்வளோ அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து நிறைய பேர் வந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஜுரங்கள் அதிகமாகச்சு, விஷக்காய்ச்சல்லாம் வந்ததுனால அவங்க கூட வந்து ஒரு ஹெல்ப்பர்ஸ்க்குன்னு வந்தாங்களே அவங்க ஒருத்தராக வந்து இறந்து போயிடுறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃபும் இதே மாதிரி விஷக்காய்ச்சலினால அவங்க இறந்துடுறாங்க. ஸோ டேவிட் லிவிங்ஸ்டன் அப்போது கூட சோர்ந்து போகாமல் நம்ம வந்து ஆண்டோட ஊழியத்தை இன்னும் அதிகமாக செய்யணும் அப்படின்னு இன்னும் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தார். அவர் அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது ஸ்லேவரி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்லேவ் ட்ரேடை நிறுத்துறதுக்காக நிறைய பேரை வந்து அவங்க ரசிக்கப்பட்டதுனால அந்த ஸ்லேவ் வியாபாரம் பண்ணி அதில் வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த பீப்புளுக்கெல்லாம் வந்து இவர் மேலே கோவம் வந்து இங்கிலாந்து அரசுக்கிட்ட இவரை பற்றி தப்பாக சொல்லி அவருக்கு வர வேண்டிய அந்த பண உதவிகள் மருத்துவ உதவிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இவங்க வந்து என்ன பண்ணணுமோ சதி திட்டம் தீட்டி கவர்மெண்ட்லேருந்து வராத மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இதனால காசு கையில் இல்லை, ஹெல்ப்புக்கு வந்து மெடிசன்ஸ் இல்லாததுனால மறுபடியும் வந்து இங்கிலாந்துக்கு போகிறாரு டேவிட் லிவிங்ஸ்டன். அங்கே போயிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க பாக்கெட் மணி போட்டு அவங்க ஹெல்ப் பண்ணி திருப்பியும் வந்து ஆஃப்ரிக்கா தேசத்துக்கு கடந்து வராரு. பார்த்தீங்களா, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இவ்வளோ லாஸ் மத்தியிலையும் அவர் ஆண்டவருக்குள்ளே தன்னை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உற்சாகமாக அவருடைய பணியை வந்து அவர் தொடர்ந்தார். ஸோ இப்படி தான் அவருடைய லைஃப்பில் ஆல்மோஸ்ட் அவருடைய ஹாஃப் ஆஃப் த லைஃப்லேயே வந்து அவர் ஆஃப்ரிக்கா ஜனங்களுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணாங்க. அக்கா சொன்ன மாதிரி அவ்வளோ வந்து ஒரு ஸ்ட்ரகிளில், ஸோ அவ்வளோ பெரிய ஒரு உடைந்த நேரத்துலையுமே அவர் ஆண்டவருக்குள்ளே பலப்படுத்தி அங்கே பணியை அவர் தொடங்கினார். ஸோ இவரோட கடைசி நாட்கள் வரைக்கும் ஆஃப்ரிக்காலே இருந்தார். 1873 ஆண்டில் ஆஃப்ரிக்கா தேசத்திலேயே அவர் மரணம் அடைந்தார். ஸோ அவர் வீட்டில் போய் பார்க்க போன அந்த வாலிபர்கள் ஆஃப்ரிக்கா தேசத்தில் இருந்தவங்க அவரை போய் உள்ளே பார்க்க போகும்போது அவர் முழங்காலிலேயே நின்று 2 கையை வந்து தம் முகத்தில் அப்படியே மூடினபடி பில்லோல் அப்படியே சாஞ்சி ஜெபித்த மாதிரியே அவர் வந்து அவங்க இறந்துருக்காங்க. ஸோ சொல்கிறாங்க அவர் கடைசி நிமிஷம் கூட ஆஃப்ரிக்காக்காக அந்த தேசத்து ஜனங்களுக்காக தான் அவர் ஜெபிச்சுட்டு இருந்திருப்பார். ஸோ அப்படி ஜெபத்திலேயே அந்த ஜனங்களுக்காகவே வாழ்ந்து சுவிசேஷத்திற்காக அழைப்பின் நிமித்தம் அழைப்பிற்காக உண்மை ஆண்டவர் மேல் வச்ச அன்பு ஆண்டவர் சொன்ன எல்லாவற்றிலுமே உண்மையாக இருந்து கடைசி வரைக்கும் அங்கே இருந்து விடாமுயற்சியாக இருந்து அவர் மரித்தாங்க. ஸோ அவருடைய அந்த அன்பு தியாகத்தை பார்த்து ஆஃப்ரிக்கா ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவருடைய ஹார்ட்டை எடுத்து ஆஃப்ரிக்கா தேசத்தில் அவங்க புதைச்சி வச்சாங்க. அவர் இங்கே தான் இருக்கணும், ஏன்னா அவர் இதயம் வந்து இங்கே தான் இருக்குது, அவர் இங்கிலாண்டை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் இருதயம் முழுக்க ஆஃப்ரிக்கா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ இங்கிலாந்து அரசு வந்து அவருடைய சரீரத்தை மட்டும் எடுத்துகிட்டு போய் அரசு மரியாதை கொடுத்து தலைவர்களெல்லாம் இருக்கிற இடத்துல வந்து அவரை புதைத்தாங்களாம். ஸோ அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஹானரபிள் பர்சனாக ஹானர் கொடுத்து ஆண்டவர் அவரை அவ்வளோவா கனப்படுத்தியிருக்காரு. ஏன்னா ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காங்க, ஒருவன் எனக்கு ஊழியம் செஞ்சால் பிதாவாகிய தேவன் அவரை கனப்படுத்துவார்னு. ஸோ அவ்வளோ ஒரு கனம் அவ்வளோ ஒரு மகிமை அப்படி அவருடைய கடைசி நாட்கள் முடிவடைந்தது. ஸோ ஒரு லாஸ்ட் டெப்த்து இன்டெப்த்தாக அவர் வந்து லாஸ்ட்டு அவருடைய கடைசி மூச்சு வரைக்குமே அவருடைய பணியில் அவர் உண்மையாக இருந்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டோட சமூகத்துக்கு கடந்து போன டேவிட் லிவிங்ஸ்டனை பற்றி நீங்கள் இந்த மாதம் பார்த்தீங்க. இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவருக்காக எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் அழகாக வந்து அவரோட கோலை நோக்கி அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அவர் வந்து விடவே இல்லை, எந்த இடத்துலையுமே சோர்ந்து போகலை. ஸோ நம்மளுமே வந்து இந்த மாதிரி மிஷனரி ஸ்டோரிஸை நம்ம கேட்கும் போது நம்ம லைஃப்பில் ஏசப்பாக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்குன்னு என்ன கோல் இருக்குது, நம்ம என்ன அச்சீவ் பண்ண போகிறோம், இது எல்லாமே வந்து ஏசப்பா அவங்களோட சொல்லுவாங்க. ஆண்டவருக்காக நம்ம அதிகமாக எழுமணும், இதுதான் வந்து
எங்களோட ஆசையும் ஆண்டவரோட ஆசையுமே அதான். நம்ம எல்லாருமே ஒரு ஒரு மிஷினரிகளை போல் நம்மளும் எழும்பி நிறைய பேருக்கு ஆண்டவரோட சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும். இதே மாதிரி நம்ம வர்ற அடுத்தடுத்த மாதங்களில் மிஷினரியோட லைஃப் ஹிஸ்ட்ரியோட நாங்கள் உங்களை மீட் பண்ண வரோம். ஓகே குட்டீஸ், பாய். என்ன குட்டீஸ், அக்கா வந்து டேவிட் லிவிங்ஸ்டன் பற்றி இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொன்னாங்களா? அவர் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ், அந்த சேலஞ்சஸில் ஏசப்பா அவங்களை எப்படி கைட் பண்ணாங்க, எல்லாத்த பற்றியும் இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களே. எல்லாமே கவனமாக கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த்தும் நம்ம இதை மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரிவைவல் மேக்கர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி குட்டீஸ், இப்போ நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். பாஸ்டர் அங்கிள் வந்து ப்ரேயர் பண்ண உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து போய் ப்ரேயர் பண்ணலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த ப்ரோக்ராமை இதுவரைக்கும் இருந்து பார்த்துருக்குறீங்க. உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்த வசனத்தின்படி எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 31வது அதிகாரம் 25வது வேத வசனத்தில் எழுதியிருக்கிற வாக்குத்தத்த வசனத்தின்படி, நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். எனவே இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுகிறேன், பெற்றோர்களுக்கும் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எப்படிப்பட்டவர்? விடாய்த்து போன ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுவார். தொய்ந்து போன நிலைமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிரசன்னத்தினால், அவருடைய கிருபையினால், அவருடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலே நிரப்பி நடத்துவார். எனவே உற்சாகத்தோடு கூட காணப்படுங்க. குட்டி பிள்ளைங்க, நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. தொடர்ந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பாவை பிடிச்சுக்கோங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி 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 விசுவாச அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். சோர்ந்து போன உனக்கு அவர் பலனை தந்து, சத்துவமில்லாத உனக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். அப்படியே உங்களுக்கு செய்தருளுவார். எனவே இந்த ப்ரோக்ராமெல்லாம் இவ்வளோ நேரம் இருந்து பார்த்த பெற்றோர்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான ஆண்டவரே, மாலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த அன்பு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். தேவகரம், தேவ கிருபை, தேவ தயவு, தேவ காருண்யம் தொடர்ந்து இந்த அன்பு பிள்ளைகளோடு கூட இருந்து தொடர்ந்து பிள்ளைகளை கர்த்தர் நீர் நடத்தி அருளுவீராக என்று சொல்லி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். அப்பா, தொடர்ந்து உடைய நாம மகிமைப்படட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருந்த ஆண்டவரே பிள்ளைகள், ஆண்டவரே, எந்தெந்த பிள்ளைகள் சோர்ந்து போய் கிடக்கிறார்களோ அந்தந்த பிள்ளைகளை எல்லாம் நீர் உற்சாகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஓஹோ, ஜெபத்தில் பிள்ளைகளை ஆண்டவரே உற்சாகப்படுத்தி நடத்துவீராக. கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் உம்மை துதிக்கிற துதியினாலே உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் நீர் நிரப்பி உடைய பிள்ளைகளை கர்த்தாவே தொடர்ந்து துதியோடும் சோத்திரத்தோடும் புகழ்ச்சியோடும் உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் கிருபை தந்து நடத்தி அருளுவீராக என்று சொல்லி உம்முடைய திருச்சமூகத்தில் இந்த அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பெற்றோர்களுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். கர்த்தர் தாமே ஆண்டவரே பெற்றோர்களை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. அவர்கள் வேலை ஸ்தலத்தில், வியாபார ஸ்தலத்தில், குடும்பத்தில் ஆண்டவரே என்னென்ன பிரச்சனை போராட்டங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறதோ, எதன் நிமித்தம் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் தொய்ந்து போன நிலைமையில், விடாய்த்து போன நிலைமையில் இருக்கிறார்களோ ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆண்டவரை பலப்படுத்துவீராக என்று சொல்லி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய கிருபையின் கரத்தில் ஆண்டவரே தர்மியான குட்டி பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக, கிருபை வெளிப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் வல்லமையும் வழி நடத்துதலும் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் சகல நாட்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், 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 ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.